வரலாறு இன்னைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சிலப்பதிகாரம், நம்மளுடைய இலக்கியங்கள், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இன்னமும் இதை பேசுவதற்கு ஆட்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் தமிழோட பலம். இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாமெல்லாம் உரிமையோட இந்த இடத்துல இவ்வளவு செல்வாக்கா உட்கார்ந்து இருக்கமே, இந்த சமூக நீதியோட இருக்கு. அண்ணன் காட்டினாங்களே இந்த நோட்டீஸை எடுத்து எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கோம்னு. வடநாட்டில் அப்படி உட்கார விட்டுருவானா? இன்னைக்கும் சத்துர்வேதி, திரிவேதி, புரோஹித் அவர்கள் சொல்லுவதைத்தான் அங்க கீழே இருக்கிறவன் கேட்கணும். இது தெரியுமா? இங்க இருக்கிற மாணவர்கள் சொல்லுங்க, நீங்க எவ்வளவு உயர்ந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா? நம்முடைய இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கையில நாம தமிழோடு நம்முடைய உணர்வுகள் எல்லாம் பிரதிபலிக்கிறதுக்கு, எண்ணங்களை சொல்றதுக்கு தமிழை வச்சுக்கிட்டோம். உலகம் முழுக்க போவதுக்கு எங்களுக்கு ஆங்கிலம் வேணும்னு அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெற்று தந்த உரிமை இந்த மாநிலத்துக்கு மட்டுமே உண்டு. மற்ற எந்த மாநிலத்துக்கும் இந்த இருமொழி கொள்கை கிடையாது. சும்மா வரல சார் இதெல்லாம். இது மட்டும் இல்ல, இந்த மொழியினுடைய தன்மையை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த மொழி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு அந்த கீழடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அடையாளங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பனை ஓடுகள் கருப்பு சிவப்புல இருக்கு. அதில் எழுதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். அந்த வரலாறு 2500 ஆண்டு கால தமிழனுடைய வரலாறு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுது. எவ்வளவு பெருமையான வரலாறு இது.